Hello foodies, welcome to Tasty Chef Mom. நம்ம இப்போ கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. உளுந்து 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், கொத்தமல்லி 1 ஸ்பூன், 3 வரமிளகாய், 3 காஷ்மீரி சில்லி. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா காரமும் போட்டுக்கலாம். காஷ்மீரி மிளகாய் கலருக்காக தான் போட்டிருக்கிறேன், அது காரம் இருக்காது. இது கரிஞ்சிராமல் வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அது கூட 3 பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது ரொம்ப வதங்க வேண்டியதில்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். முதல்ல கடலைப்பருப்பு உளுந்து பருப்பை அரைச்சி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தாலே போதும். இப்போ வறுத்த ஆனியன், உளுந்து, பூண்டு, உப்பு கொஞ்சம் போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் புளி, அதுவும் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தால் போதும். இது ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில்லை. ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா அது டேஸ்ட்டு போயிடும். இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ இதை தாளிச்சிடலாம். அதே பேனில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை, தாளிச்சாச்சு. இப்போ கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் காரமாக கொஞ்சம் புளிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் வெளியிலேயே 1 நாள் 2 நாள் வைக்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, தயிர் சாப்பாடு எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.